Welcome to HM Tailoring Class for Beginners. கிளாஸில் இன்றைக்கி டேப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது டேப் நான் எடுத்து வச்சுக்க பாருங்கள். இந்த டேப்பில் அரை இன்ச் எது, 1/4 இன்ச் எது, 1 இன்ச் எது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. பேசிக்காகவே இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம தெளிவாக இதில் நான் சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இந்த டேப்பில் 1 இன்ச், 2 இன்ச், 3 இன்ச், 4 இன்ச் அப்படின்னு லைனாக இன்ச் கணக்கு தான். இது ஒரு நம்பருக்கு நடுவில் 1 இன்ச் கேப் வரும். இது 1 இன்ச் அளவு வரும். இந்த 1 இன்ச் நடுவில் அரை இன்ச் எது, 1/4 இன்ச் எது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. அது கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது 1 இன்ச் இந்த பார்டர் இருக்குது பாருங்கள். அந்த பார்டர்லேருந்து இந்த லைன் 1 இன்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். அது வரைக்கும் நம்ம 1 இன்ச் கணக்கு வரும். இப்போ இந்த 1 இன்ச் பெரிய லைன்லேருந்து இப்போ 2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுலேருந்து 2 இன்ச்சு கணக்கு வரும். இந்த மாதிரி 1 இன்ச் எது, 2 இன்ச் எது அப்படின்னு கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த இன்ச் டேப்பில் நம்ம இது 5 இன்ச் வரைக்கும் அளவு எடுத்துருக்கோம். இந்த 5க்கும் 6க்கும் நடுவில் ஒரு பெரிய லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பெரிய லைனில் இது 1/2 இன்ச் கணக்கு வரும். இந்த பெரிய லைனு 5லேருந்து 6க்கு நடுவில் பெரிய கோடு இருக்கும். அந்த பெரிய கோடுக்காக அரை இன்ச்சு அப்படின்னு கணக்கு வரும். இப்போ அந்த அரை இன்ச்சில் உள்ள 3 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 3 லைனில் சென்ட்ரல் லைன் 1/4 இன்ச். இது 1/4 இன்ச் கணக்கு வரும். இது அரை இன்ச்சு, இது 1/4 இன்ச்சு. அதே மாதிரி பெரிய லைன்லேருந்து இந்த ஒரு நம்பர் பக்கத்தில் பெரிய லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு சென்டரில் ஒரு பெரிய லைன் கொடுத்துருக்காங்க. அது 3/4 இன்ச் கணக்கு வரும். இது இப்போ இது 1/4 இன்ச் கணக்கு வரும். இது அரை இன்ச் கணக்கு வரும். இது 3/4 இன்ச் கணக்கு வரும். 5லேருந்து ஒரு 2 புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கணக்கு பண்ணோம்னா 5/4 கணக்கு வரும். அதேமாதிரி இன்னும் 2 புள்ளி வச்சு கணக்கு பண்ணோம்னா 5.5. பக்கத்தில் 2 புள்ளி வச்சு கணக்கு பண்ணும்போது 5.75. 5.75லேருந்து 2 சின்ன கோடு, பெரிய கோடு 6 பக்கத்தில் ஒரு பெரிய கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதோட கணக்கு பண்ணோன்னா 6 இன்ச்சு. இப்போது 1 இன்ச்சுக்கு நடுவில் இவ்வளோ கேப் இருக்கும். 1/4, அரை, 3/4 இந்த அளவுக்கு கேப் வரும். புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், டேப் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 60 இன்ச்சஸ் கணக்கு வருது. இது ஃபுல் டேப்புமே பாருங்கள். இது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கணக்கில் வரும். பாருங்கள், 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 அந்த மாதிரி லைனாக சென்டிமீட்டர் கணக்கில் இருக்குது. இன்ச்சு கணக்குலையும் இருக்குது. ஆனால் இது சின்ன சைஸில் இன்ச்சு இருக்குனால இது பெரிய சைஸ் அப்படின்னும் போது நம்ம இதில் கணக்கு எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக புரியும். இது சின்ன சைஸ். இது சென்டிமீட்டர் கணக்கு இப்போ நம்ம ப்ளவுஸ்லேயும் லைனிங் கிளாத்தில் நம்ம ஃபஸ்ட்டு அளவு எடுக்கணும் அப்படின்னும் போது சென்டிமீட்டர் அளவில் தான் நம்ம எவ்வளோ இருக்குது கிளாத்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த சைடில் இருக்க பாருங்கள், சின்ன சைஸில் இருக்க பாருங்கள், அதெல்லாம் சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் நார்மலாக 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் கணக்கு வரும். 1 மீட்டர் அப்படின்னு 39 இன்ச்சஸ் வருது பெரிய சைஸில். லைனிங்கு ப்ளவுஸ்லாம் கட் பண்ணும்போது கூட நம்மளுக்கு 100 சென்டிமீட்டர் கொடுத்தா தான் 1 மீட்டர் கணக்கு வரும். இப்போ 80 சென்டிமீட்டர் அப்படின்போது அப்படியே நம்ம கம்மி பண்ணிகிட்டே வந்தோன்னா 80 இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இது நம்மளுக்கு 80 சென்டிமீட்டர். இல்லை இன்னும் நிறைய வேணும் அப்படின்றவங்க 100லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணின்னு 110 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இது கணக்கு வரும். இது ஃபுல்லாகவே 152 சென்டிமீட்டர் நார்மலாகவே இருக்குது. இப்போ இந்த சென்டிமீட்டரில் 100 சென்டிமீட்டர் நம்ம 1 மீட்டர் சொல்லியிருக்கோம். இப்போ 1/2 மீட்டர் அப்படின்னும் போது 50 சென்டிமீட்டர் கணக்கு 1/2 மீட்டர் வரும். இப்போ இதில் துணியில் வச்சு நம்ம எப்படி இது அளவெடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது நார்மலாக நான் ஒரு லைனிங் கிளாத் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிளாத்து. பாருங்கள், இது நான் 4 மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி நம்ம அளவெடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 50 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இது 50 சென்டிமீட்டர் என்னும்போது இது அரை மீட்டர் கணக்கு நம்ம இதுக்கு இருக்குது. இப்போ நம்ம கிளாத் எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த கிளாத்தில் ஒன் சைடு நம்மளுக்கு இந்த பார்டர் பாருங்க. அந்த சைடு தான் நம்ம அளவெடுக்கணுமே. இது அகலம் அப்படி கணக்கு சொல்லுவாங்க. இது சென்டிமீட்டர் கணக்கு இது வராது கிளாத்துக்கு. இப்போ இதில் தான் இந்த பார்டர் சைஸில் கணக்கு இருக்குது பாருங்க. இதுலேருந்து நம்ம எடுக்கும்போது தான் இது நம்மளுக்கு 50 சென்டிமீட்டர் 1/2 மீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் கணக்கு வரும். அதே மாதிரி நம்ம இன்ச்சஸில் கணக்கு எடுக்கும்போது இங்கேருந்து நம்ம இன்ச்சஸில் கணக்கு எடுத்தோம்னா நம்மளுக்கு இங்கேருந்து லென்த் நம்மளுக்கு 14 இன்ச்சஸ் வேணும் அப்படின்னும் போது நம்ம 1 இந்த மாதிரி கணக்கு வரும். 1, 2, 3 இந்த மாதிரி கணக்கில் 14 இன்ச்சஸ் வரும், 5 இன்ச்சஸ் வரும், 7 இன்ச்சஸ் நெக்கு வரும். அந்த மாதிரி என்னும்போது நம்ம இன்ச்சஸ் கணக்கில் நம்ம இதில் தான் அளவு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இன்ச்சஸில் நான் இங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து வச்சுக்கிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் 10 இன்ச்சு. இப்போ நம்மளுக்கு 10 இன்ச்சு லென்த்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 10 இன்ச் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ இல்லை எனக்கு 10 இன்ச்சு வேணும் அப்படின்போது சென்டரில் இந்த பெரிய லைன் இருக்குது பாருங்கள். அந்த பெரிய லைனில் ஒரு 10 இன்ச் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இல்லை எனக்கு 10.75 வேணும் அப்படின்னும் போது இப்போ சின்ன சைஸ் மார்க் இருக்குது பாருங்கள் லைனு. அந்த லைனில் 10.75 இன்ச் அப்படி மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாத் மார்க் பண்ணும்போது எனக்கு 80 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னும்போது 80 சென்டிமீட்டர் கணக்கு பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான கிளாத் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ துணி நம்ம மார்க் பண்ணும்போது துணியோட அளவு சென்டிமீட்டரில் அளவு எடுக்கணும். இப்போ பாடி மெஷர்மெண்ட் நம்ம பண்ணும்போது
இன்ச்சஸில் வந்து நம்ம அளவு எடுத்துகிட்டு லென்த் இவ்வளோ வேணும், ஹாம்கோல் அளவு அவ்வளோ வேணும் மார்க் பண்ணணும். இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம டேப்பை பற்றி வந்து எப்படி இது அளவு எடுக்கணும், எப்படி இன்ச்சஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். டேப்பை பற்றி வந்து நம்ம இந்த கிளாஸில் வந்து கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வேறு கற்றுக்கலாம். இப்போ நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாம் வந்து டேப்பை பற்றி எப்படி நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேருக்கு வந்து டேப்பை பற்றி தெரியாது, அதனால் வந்து பேசிக்காக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்களும் பார்த்து கற்றுக்கங்க. இப்போ உங்களை மாதிரியே வந்து டைலரிங் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தான் வந்து நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, இன்னும் என்ன உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு அப்போ தான் தெரியும். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.